இந்த இடத்துல மத மாற்றத்துக்கு வரல, நம்ம வாழ்க்கை மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். உங்களெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார். நாங்க சென்னையில இருந்து இங்க வந்திருக்கிறோம். நீங்க யாரு எவருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பகுதியில பல கஷ்டத்துல நீங்க இருக்கலாம், பல வியாதியில நீங்க இருக்கலாம், உங்க குடும்பத்துல பல நிம்மதி இல்லாத காரியத்துல நீங்க காணப்படலாம். உண்மையாவே இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு நல்ல தெய்வம். 2000 வருஷத்துக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து உனக்காக எனக்காக இந்த பூமிக்குள்ள இறங்கி வந்தவர் இயேசு நல்ல தெய்வமாகிறார். இம்மானுவேலரா இந்த பூமியில அது பிறந்ததே உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை தரதான். இப்ப பேசுற நானு என் குடியை நிறுத்த முடியல. ஒரு 25 வருஷம் நான் குடிகாரனா இருந்திருப்பேன். எங்க அப்பாவால நிறுத்த முடியல, அம்மாவால நிறுத்த முடியல. எங்க அப்பாவோட சேர்ந்து குடிக்கிற ஆள் நானா தான் இருப்பேன். எங்க தாத்தா கூட குடிச்சிருக்கிறேன், அப்பா கூட குடிச்சிருக்கிறேன், மாமா கூட குடிச்சிருக்கிறேன். குடிக்காரன் பேர்ல எனக்கு நீங்க அவார்டு தரலாம். அப்படிப்பட்டவனா வாழ்ந்தேன். அதிக அடிப்பேன், எப்ப பார்த்தாலும் இடுப்புல கத்திய வச்சுன்னு இருப்பேன். யாரையும் குத்த மாட்டேன். சும்மா நான் வச்சு அவன் கையில இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்குவேன். நிறைய போலீஸ்ல, நிறைய ஜெயிலு, நிறைய போலீஸ்ல நான் இருப்பேன். நான் எங்கன்னா காணனா எங்க வீட்டுல என்ன கண்டுபிடிக்கிற இடம் பேசுல தான் இருப்பாங்க. என் வீட்டுல நிம்மதி இல்லை, எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை. சம்பாதிக்கிற பணம் எங்க வீட்டுக்கு போய் சேராது. அவ்வளவு கஷ்டத்துல இருந்தால் நானு. உண்மையா நீங்க இங்க இந்த பகுதியை வாயிற மக்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. இந்த நைட்ல கிறிஸ்துமஸ் பத்தி, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறத பத்தி நாங்க இங்க பேச வரல. கிறிஸ்து எதுக்காக பிறந்தாருன்றதுதான் பேச வந்திருக்கிறோம். இயேசு உங்களுக்காக பிறந்தாரு. இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் நல்லபடியா வாழறதுக்காக பிறந்த தெய்வம் அவரு. நான் பல கோயில் கோலத்துக்கு போயிருக்கிறேன். நான் போவாத கோயில் இல்ல, தேடாத தெய்வம் இல்ல. ஆனா என் வாழ்க்கைய மாத்தல. ஒரு சாமி கோயிலுக்கு போவோம்னா குடிக்காத அந்த சாமி கோயிலுக்கு போற வரைக்கும் பக்தியா இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், எவ்வளவு நாள் நான் குடிக்காத இருந்தேனோ அவ்வளவு நாள் குடிச்சே தீர்த்துருவேன். அது மாதிரி ஒரு குடிக்காரனா, கொலைக்காரனா, ரவுடி பையனா இருந்த என்ன இயேசு என் வீட்டுல வந்து என்ன சந்திச்சாரு. ஒரு நாள் என் தம்பி எரிஞ்சு, அவருடைய குடும்பத்தாரால் தான் அவர் எரிஞ்சாரு. அவங்க மாமியார போட்டு அடிச்சதுனால என்ன பிச்சு கொடுத்து, அது எப்படி பார்த்தாலும் பெண்ணை கற்பழிச்சுடான்னு சொல்லி ஒரு 7 வருஷம் எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் வந்து 7 வருஷம் ஜெயில போடுறதுக்கு என்ன தீர்மானம் பண்ணிருந்தாங்க. அப்ப நான் அழுதேன், ஸ்டேஷன்ல அழுதேன். இயேசுவே, நீ உண்மையான தெய்வமா இருந்தா இந்த ஜெயில இருந்து என்ன விடுதலையாக்கு. உன்னை அறியாத தெரியாத மக்கள் மத்தியில நீ உண்மையான தெய்வன்றதை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதேன். அந்த ஜெயில இருந்த இன்ஸ்பெக்டர் என்ன கோர்ட்டு கிட்ட போக பார்த்தாங்க. எங்கூர் கோர்ட்டு கிட்ட போயிட்டு என்ன ஆஜர்படுத்த போலீஸ்காரங்க என்ன கொண்டு போனாங்க. அந்த இடத்துல என் தம்பி வந்து என் பக்கத்துல நின்னு, எங்க மாமியார் குடும்பம் தான் எரிச்சாங்க, எங்க அண்ணன் ஏதோ பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் அப்புறம் என்ன விசாரிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியை பார்த்து சொன்னாரு, என்னுடைய தம்பியுடைய மாமியாரை பார்த்து, நீங்க இவரை எரிச்சிட்டு இவங்க அண்ணன் மேல தவறான புகார் கொடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க மாமியாரை போட்டு நான் அடிச்சுட்டேன். அடிச்சு துணியெல்லாம் கீச்சதுனால என்ன கற்பழிக்க வந்துட்டாருன்னு என் பேர்ல அவங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் 7 வருஷம் போயிருப்பேன், ஜெயில இருந்திருப்பேன். இயேசு போலீஸ் ஸ்டேஷன்ல தேடி வந்து என்ன போலீஸ் அதிகாரி கிட்ட இருந்து விடுதலை தந்தாரு. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, அவங்க அண்ணன் அவங்க தம்பி எரிஞ்சதுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து அவரை பார்த்தாரு. ஆனா நீங்களும் இவர் மேல தகாத ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிறீங்க சொல்லி என் மேல பண்ண அந்த ரிப்போர்ட்ட அவங்க மாமியார் மேல அந்த ரிப்போர்ட்டை அப்படி திருப்பினாங்க. நீதான் இவரை பண்ணிட்டு எரிச்சுட்டேன்னு சொன்ன அந்த ரிப்போர்ட்டை
என் மேல 7 வருஷம் தண்டனை கொடுத்தத இவர் பண்ணலன்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. உண்மையா நான் ஜெயில இயேசுவை பார்த்தேன், ஸ்டேஷன்ல இயேசுவை பார்த்தேன். இங்க கூட நாங்க உங்களை மதம் மாத்திரத்துக்கு வரல. நீங்க கும்பிடுற தெய்வம் பல தெய்வமா இருக்கலாம். நாங்க அந்த தெய்வத்தை பத்தி குறை சொல்ல வரல. தெய்வம்ன்றது நம்ம வாழ்க்கையை மாத்தணும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தான் தெய்வத்தை வணங்குறோம். கண்டி ஏதோ எங்க அப்பா கும்பிட்டாரு, எங்க அம்மா கும்பிட்டாரு, நானும் கும்பிடணும் அது இல்ல. உண்மையா 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், அவர் எல்லா ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி ரட்சிப்பான்னு எழுதப்பட்டது. ரட்சிப்புன்றதுக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம். ரட்சிப்புன்றதுக்கு அர்த்தம் ஒரு மனுஷன் தவறான வழியில நடக்கும் போது அவன் வாழ்க்கைய மாத்துறது தான் ரட்சிப்பு. இந்த இடத்துல கூட நீங்க பல பேர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நாங்க கேட்கறது, நாங்க பேசுற சத்தத்தை இந்த பகுதிக்குள்ள பல பேருக்கு போலாம். நீங்க நினைக்கலாம் இவங்க ஏமாத்துறவங்க, வல்லக்கார தெய்வத்தை சொல்றாங்க, நம்மளாம் இந்தியால இருக்கிற தெய்வத்தை கும்பிடுறோம், எங்கே இருக்கிற தெய்வத்தை இயேசு இயேசுன்னு சொல்றாங்க. இல்ல, இயேசு வல்லக்கார தெய்வம் இல்ல, உனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம். இன்னைக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. நான் பார்த்தேன், எங்க தாத்தா மந்திரவாதி, கோழி அறுப்பாரு, ஆடு அறுப்பாரு, முடிஞ்ச கையை அறுத்து ரத்தத்தை கொடுத்தாதான் கும்பிடுற சாமி ஒரு அற்புதம் செய்யும். ஆனா இயேசு தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தாரு உனக்காக எனக்காக. அந்த தெய்வம் இந்த மாலையில உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறாரு, உங்க தெருவை தேடி வந்திருக்கிறாரு, உங்க பகுதியை தேடி வந்திருக்கிறாரு. தயவு செய்து வரப்போற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க ஆலயத்துக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க. புதிய வருஷத்துக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. இந்த 12 மாசம் எத்தனையோ கஷ்டங்கள் உங்க வீட்டுல இருந்திருக்கலாம், எத்தனையோ வியாதிகள் உங்க வீட்டுல இருந்திருக்கலாம், எத்தனையோ குடும்பத்துல சமாதானம் இல்லாத இருந்திருக்கலாம். பொருளாதாரம் வந்தாலும் போதுமான அளவுக்கு உங்க தேவைகள் உங்க வீட்டுல இல்லாத இருக்கலாம். நல்ல கூலி வேலை செய்தேன், நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல துணிமணி இல்ல. இன்னைக்கு சொல்லுவேன், பல பேருக்கு துணி எடுத்து கொடுக்கத்தக்கதாக இயேசப்பா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். பல பேருக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். இந்த புத்தாண்டுக்குள்ள போற நீங்க தயவு செய்து சபைக்கு உங்களை கூப்பிடுறேன்னு தவறா நினைக்க போறீங்க. உங்க வாழ்க்கையை மாத்த உங்க வீட தேடி இயேசு வந்திருக்கிறார். இந்த 25ஆம் தேதி தயவு செய்து இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில நீங்க சபையில கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு. கண்களை மூடுங்க. உங்களுக்கு யாருக்குன்னா வியாதி இருந்தா நீங்க நேரா வரலாம், நாங்க உங்களுக்காக ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. ஏசப்பா கிட்ட உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க. இந்த நைட்ல உங்க வீட்டுல அவர் வர போறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நம்ம ஜெபிப்போம். அதிகமா எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம்பா. இந்த பகுதியில வசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்பா. இந்த இரவு நேரத்துல கூட ராஜா, இந்த நள்ளிரவு நேரத்துல மெய்ப்பர்கள் இருந்த இடத்துல இந்த நட்சத்திரம் அவர்களை சந்தித்ததப்பா, சாஸ்திரிகளை சந்தித்தீங்களப்பா. இந்த வேலையில கூட யார் யார் வீட்டுல அதிக குடினால, குடும்பத்துல அதிக போராட்டமும் அதிக வேதனையினால எந்தெந்த வீடு கஷ்டப்படுறாங்களோ, இயேசுவே நீ அவங்களை தேடி வந்திருக்கிறீங்க. அவங்களை இந்த நேரம் நீங்க சந்திங்கப்பா. அந்த குடும்பத்துல இருக்கிற வேதனையை மாத்துங்கப்பா. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் மாறட்டம்பா. அவருக்கு யாராலே குடிக்க பிரச்சனை, விட முடியலையே, என்னால விட முடியலன்னு சொல்லி விட்டுன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த குடி பாகத்துல விழுந்து கிடக்குறாங்களோ, அவங்களெல்லாம் நீ தேடணும். இந்த இரவு அவங்களை சந்திக்கணும். இந்த இரவு அவங்க வாழ்க்கையை மாத்தணும். அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் வரணும். ஆண்டவரே, யார் யார் வியாதியோட, வேதனையோட, துக்கத்தோட, மன கஷ்டத்தோட இந்த ஏரியாக்குள்ள வசிக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களெல்லாம் நீ தேடி போங்க. இரவு நேரத்துல எங்களை தேடி வந்தீங்களே, எங்க வாழ்க்கையை மாத்துனீங்களே, எங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்ட பிரச்சனை எல்லாம் முற்றிலுமா மாத்துனீங்களே. இந்த போல எங்க ஜனங்கள் மக்களோட பிரச்சனை எல்லாம் நீ மாத்த வேண்டும். நாங்க ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, நீங்க ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா.
சகோதரி, அநேக சகோதரி கஷ்டத்துல கடந்து போறாங்கப்பா. அதுல முழுவதும் நீ மாத்தி உன் சுகத்தையும் பலத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.